ஃப்ளவர் அவரைக்கொட்டை சேர்த்து குருமாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு 1 ஸ்பூனு, வெங்காயம், கொத்தமல்லி தழை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதங்கினது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளி 3 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கணும். இந்த வதக்கும் போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வரும். அந்த பாவ் பாஜி மாதிரி ஸ்மெல் வரும். அந்த சோம்பு, தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து இந்த மிளகாத்தூளோடு அரைக்காமல் தனியாக தனியாத்தூள் போடணும். அது அந்த வாசனை டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து கழுவி இதில் போடுறேன். அதே மாதிரி அவரைக்கொட்டை பாருங்கள். இந்த காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை வந்து நான் பச்சையாக இருந்தது வேக வச்சுட்டேன் குக்கரில். அதனால் இது போட்டு நல்லா வெந்துட்டு இருக்கிற டைமில் இந்த தேங்காயில் 2 கிராம்பு 2 பட்டை போட்டு அரைச்சி பேஸ்ட்டு போட்டால் செமையாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.